ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா லெசன் 9 9th கொஸ்டின் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 7.1ல் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருவாங்கன்னா த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்ன கொடுத்துருங்க நல்லா பாருங்கள். டயாமீட்டர் ஆஃப் ஆலோ ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமினா என்ன பாதின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஹெமிஸ்பெரிக்கல் வெசல் 20 சென்டிமீட்டர் அண்டு 28 சென்டிமீட்டர் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த பெயிண்ட். ஓகே, இங்கே என்ன ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கீவேர்டு ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட். ஓகே, என்ன கேட்டாங்க காஸ்ட் டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கான காஸ்ட் கேட்டுறாங்க. த வெசல் ஓவர் ருபீஸ் 0.14 பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போது ஒரு ஹாலோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இது ஓகே. இப்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக இப்படி தான் இருந்திருக்கும் இது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்க வேண்டியது தான். ஓகேங்களா. ஸோ இப்போ ஓகே, இங்கே என்னென்னா இதை கொஞ்சம் இந்த மாதிரி கர்வேச்சராக வரைஞ்சிக்கலாம். இது வந்து சின்ன தட் மீன்ஸ் இன்டர்னலாக இது வந்து எக்ஸ்டர்னல். ஸோ இப்போ இதை கேபிட்டல் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆரம் அது ஸ்மால் ஆர், அங்கேருந்து வெளியே இருக்கக்கூடிய ஆரத்தை நம்ம என்ன எடுக்க போகிறோம், கேபிட்டலாக எடுக்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இதுக்கு அவுட்ரு, ஸோ வெளியே தான் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி இதுக்கு திக்னஸ்லேயுமே நான் அந்த பெயிண்ட் லைட்டாக டச்சே ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி மொத்தமாக வரைச்சி அதை நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா டிஎஸ்ஏ. ஓகே, இந்த ஸ்பியர் அதாவது என்ன ஸ்பியருன்னு பார்த்தா ஹெமிஸ்பியர். ஓகேவா. இந்த ஹெமிஸ்பியருக்கான டிஎஸ்ஏ தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தா பை இன்ட்டு 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா. இதுதான் இதோட டிஎஸ்ஏ. தமிழில் பார்த்தலாம் உள்ளிட்ட ஒரு அரைக்கோள் தெளிவாக கொடுத்துற மாதிரி அரைக்கோள வடிவை. ஸோ என்னவா அரைக்கோள வடிவை கிண்ணத்தின் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம். அதாவது என்ன சொல்கிறேன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது 0.14 பைசா ஆகுதுன்னா உட்புறம் மற்றும் வெளிப்புற விட்டங்கள், உட்புறம் மற்றும் வெளிப்புற ரெண்டுத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா. அதுவும் என்னவா கொடுத்துருக்காங்க, டயாமீட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டலாக ஸ்மாலாக நம்ம ஃபைன் பண்ணி ஆகணும். வாங்க இப்போ பார்க்கலாம். சரி ஓகே, கிவன் எழுதிக்கலாமா. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இன்டர்னல் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்மாலர். ஓகே, உள்ளிட்ட ஆரம் இது என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் தெரியாது. ஸோ d/2 இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்னலாக d is equal to 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மாலர் கண்டுபிடிக்கணும். 20/2 ஸோ கேன்சல் பண்ணால் 10 வரப்போகுது. ஸோ r is equal to 10 சென்டிமீட்டர். ஓகே, இது இன்டர்னல். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் வெளிப்புறம். ஓகேவா. இந்த எக்ஸ்டர்னலில் டி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா d is equal to 28 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை கேபிட்டல் ஆர் என்ன கண்டுபிடிப்போம்னா கேபிட்டல் d/2 ஸ்மால். ஓகே 2 இது கேபிட்டல் டினே கூட எடுத்துலாம், பிரச்சனைகள் எல்லாமே டயாமீட்டர் தான். ஸோ ஓகே 28/2 இதை கேன்சல் பண்ணாச்சு நமக்கு 14 வரும். அப்போ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஓகே, எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவையானது ஒரு ஸ்பியரோ ஒரு சர்க்கிளோ எதை கொடுக்குறாங்க இதில் மேக்ஸிமம் நமக்கு என்னவாக இருந்திருக்குன்னா ஆறு மட்டும் தான் தேவையானதாக இருந்திருக்கும். மற்ற இதில் வேறு எதுவுமே நமக்கு தேவையானபடியாக இருந்திருக்காது. ஓகேவா. ஸோ இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் என்னன்னு பார்த்தா ஹாலோ ஸ்பியர். ஓகேவா. அதுவும் என்ன ஸ்பியர், ஹெமிஸ்பியர். அதாவது மொத்த புறப்பரப்பு எதுக்குன்னு பார்த்தா இந்த அரைக்கோளத்துக்காக. ஓகேவா. இதோட ஃபார்முலா என்ன, ஏரியா. ஸோ ஏ ஈக்குவல் டு பை இன்ட்டு 3r ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா. இங்கே பையோட ஆன்சர் என்ன 22/7 இன்ட்டு 3 கேபிட்டல் ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 14 ஸ்கொயர். ஆக்சுவலாக இதுக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டலாம். ப்ளஸ் இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10 ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ ஓகே, இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். 22/7 இன்ட்டு ஸோ இது என்ன வரப்போகுது 14 இன்ட்டு 14 196. ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் 10 இன்ட்டு 10 100. இதை மல்டிபிள் பண்ண வைக்க வேண்டியது தான். சரி ஓகே 22/7 3 6 are 18 3 9s are 27 + 1 8. ஸோ ஓகே பேலன்ஸ் 2 3 1s are 3 + 2 5 ப்ளஸ் 100. இது ஆட் பண்ணாச்சு நமக்கு என்ன கிடைக்கும் 688. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, தேவையில்லை. இதை அப்படியே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது கேன்சல் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதான் இப்படியே வச்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ இது என்னென்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருவாங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரீசன் என்னன்னா இது டிஎஸ்ஏ. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலாக கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே அவங்க காஸ்ட்டை தான் கேட்குறாங்க. ஓகேவா. ஃபைன் த காஸ்ட். அப்போ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது இதை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணால் போதும். இதை நம்ம கேஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஎஸ்ஏ கண்டுபிடிச்சது கேஸ் 1 எடுத்துக்கிட்டு இது கேஸ் 2 எடுத்துக்கலாம். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் காஸ்ட், அதான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ என்னது பார் காஸ்ட் எவ்வளோ ஒரு மீட்டருக்கு என்ன ஆகுதுன்னா 0.4 இன்ட்டு டிஎஸ்ஏ. இதெல்லாம் நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம் மொத்த புறப்பரப்பு. ஸோ 0.14 இன்ட்டு 22/7 இன்ட்டு இங்கே என்ன இருந்திருக்கும் 688. ஓகே, இங்கே நல்லா பார்க்கலாம். ஏன் இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே 0.14 அப்படின்றதுனா 7ஆல் கேன்சல் ஆகிறது தான். ஸோ கேன்சல் பண்ணுவோம். 7 1s are 7. ஆக்சுவலாக 0.4 மட்டும் கணக்கெடுத்தா 2. ஓகே 7 2s are 14. இங்கே எத்தனை நம்பர் தள்ளி டாட் இருக்குன்னு பார்த்தா 2. அப்போ நானும் என்ன பண்ணுறேன் 2 நம்பர் தள்ளி டாட் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் நம்பர் இது செகண்ட் நம்பர் அப்போ டாட். அப்போ ஆன்சர் என்ன வரப்போது 0.02 இன்ட்டு 22 இன்ட்டு 688. ஸோ இது நார்மல் மல்டிப்ளிகேஷன்னா என்ன வரப்போது 2 இன்ட்டு 22 44. ஸோ இங்கே 2 நம்பர் தள்ளி டாட் இருக்கலாம். நம்ம 2 நம்பர் தள்ளி டாட் வச்சு 0.44 இன்ட்டு 688.
ஸோ அப்போ என்ன வர போகுதுன்னா ஜென்ரலாக 44 இன்ட்டு 688 போட்டுக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணச்ச அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாமா? 8 4 32 பேலன்ஸ் 3, 8 4 32 32 33 34 35. ஸோ அகெயின் 8 அதே தான் வரப்போகுது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை இதில். ஸோ நெக்ஸ்ட்டு 6 6 4 24 பேலன்ஸ் 2, 6 4 24 25 26. ஷேர் பண்ணிக்கலாமா? 2 7. ஸோ 5 + 4 9, 9 + 2 வந்து 3 12. ஸோ 6 9 அந்த 10. ஸோ பேலன்ஸ் 3. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்க போகுதுன்னா நமக்கு 30272. ஓகே, இங்கே பாருங்கள், முதல்ல இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணலாம். லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், 2 நம்பர் 3 டாட்டா நம்ம ரிவர்ஸ்லேருந்து 2 நம்பர் 3 டாட்டா வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன வர போகுதுன்னா ₹302.72 பைசா. ஸோ இவ்வளோ தானா? அவ்வளோதான். சரி, ஓகே, தேங்க்யூ.